தமிழரசு கட்சியினுடைய மத்திய செயற்குழு கூட்டம் கூடினது. இந்த கூட்டத்தில் பல முடிவுகள் எடுக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்பட்டது. அவர்களுக்கு எதிரான ஒழுக்காற்று நடவடிக்கைகள் உடனடியாக எடுக்கப்படும். அது தொடர்பாக நாங்கள் கலந்தாலோசித்து மாவட்ட கிளையினூடாகவும் கலந்தாலோசித்து அவர்களுக்குரிய கடிதங்களும் அனுப்பி வைக்கப்படும் என்று சுமந்திரன் தலைமையிலானவர்கள் இந்த ஏக்கராட்சி என்ற ஒற்றையாட்சி கீழான நிலைப்பாட்டில் எங்களது உரிமைகளை பெற்றுக் கொடுப்பதற்கான ஒரு நிலைப்பாட்டை சுமந்திரன் அவர்கள் குறிப்பிட்ட சிலரை கொண்ட குழுவை நியமிச்சிருக்கிறார்கள். இந்த புதிய அரசியலமைப்பில் எந்த வகையான திட்டத்தை நாங்கள் உள்ளடக்கணும் என்ற மன்னார் துப்பாக்கி பிரயோகம் சம்பந்தமாக இந்த மன்னார் துப்பாக்கி பிரயோகம் சம்பந்தமாக போலீசார் தெரியும் உங்களுக்கு. இன்றைய தினம் நாங்கள் முன்னே காணொலியில் சொல்லியிருப்போம். அந்த குறிப்பிட்ட ஒரு புகைப்படத்தை வரைஞ்சு ஏற்கனவே நேற்றைய தினம் இதில் இராணுவத்தில் இருந்த ஒருவர் பிடிபட்டிருக்கின்றார், கைது செய்யப்பட்டிருக்கின்றார். ஆனால் போலீசார் எந்த ஒரு தகவல்களையும் ஊடகத்தின் வாயிலாக வழங்கவில்லை. ஏன் இன்றைய தினம் இந்த புகைப்படங்களை கீறி இதில் இருக்கிறார்கள் உடனடியாக மக்கள் பார்த்தால் மாற்று நாடாளுமன்றம் புதிதாக இந்த மாற்று நாடாளுமன்றம் ஒன்று ரணில் விக்ரமசிங்கே அவர்களுடைய தலைமையில் உருவாக்கப்பட இருக்கின்றது என்கின்ற ஒரு கேள்வியும் எழுந்திருக்கின்றது. ஜெஃப்னாப்டியன் சொந்தங்களுக்கு வணக்கம். உங்களுக்கு தெரியும், இன்றைய தமிழரசு கட்சியினுடைய மத்திய செயற்குழு கூட்டம் கூடினது. இந்த கூட்டத்தில் பல முடிவுகள் எடுக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்பட்ட மத்திய செயற்குழு கூட்டங்களில் இதுவும் ஒரு பிரதானமான கூட்டமாக பார்க்கப்பட்டது. இதில் நினைத்த மாதிரியான பல முடிவுகள் எடுக்கப்பட்டது. அதில் குறிப்பாக சொன்ன முடிவுகள் என்று பார்த்தீங்கன்னா, இந்த தமிழரசு கட்சிக்கு எதிராக முன்னர் அவர்களுக்கு எதிரான ஒழுக்காற்று நடவடிக்கைகள் உடனடியாக எடுக்கப்படும். அது தொடர்பாக நாங்கள் கலந்தாலோசித்து மாவட்ட கிளையினூடாகவும் கலந்தாலோசித்து அவர்களுக்குரிய கடிதங்களும் அனுப்பி வைக்கப்படும் என்று ஊடக பேச்சாளர் சுமந்திரன் அவர்கள் கூறியிருக்கின்றார். அவர் மேலும் கூறிய பல விடயங்கள் அதில் முன்வைக்கின்றார். கட்சி ஆதரவு தெரிவித்தவர்களுக்கு எதிராக நின்றவர்கள், அது மட்டுமில்லாமல் கட்சி எதிர்ப்பு தெரிவித்த வேட்பாளர்களுக்கு ஆதரவாக நின்றவர்கள், அது மட்டுமில்லாமல் கட்சி நிறுத்திய வேட்பாளர்களுக்கு எதிராக பிரச்சாரம் செஞ்சவர்கள் என்ற பேரில் அவர்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அவர் சொல்லியிருக்கிறார். அது மட்டுமில்லாமல் இந்த புதிய அரசியலமைப்பு தொடர்பாக ஏற்கனவே தெரியும், இந்த புதிய அரசியலமைப்பு தொடர்பாக 2 நிலைப்பாடுகள் இருக்குது. ஏற்கனவே உங்களுக்கு தெரியும், முதல் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்களால் கொண்டுவரப்பட்ட இந்த தமிழ் மக்கள் பேரவையால் கொண்டுவரப்பட்ட சமஷ்டி அடிப்படையிலான சுயநிர்ணய உரிமை. இதை இப்போ யார் முன்னிலைப்படுத்துகிறேன்னா கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்கள் இது முன்னிலைப்படுத்தியவாறான ஒரு தீர்வு திட்டம் தான் எங்களுக்கு இந்த புதிய அரசியலமைப்புகளை உள்வாங்கப்படணும் என்று அவர் ஒரு பக்கம் சொல்கிறார். அதே நேரத்தில் சுமந்திரன் தலைமையிலானவர்கள் இந்த ஏக்கராட்சி என்ற ஒற்றையாட்சி கீழான நிலைப்பாட்டில் எங்களது உரிமைகளை பெற்றுக் கொடுப்பதற்கான ஒரு நிலைப்பாட்டை சுமந்திரன் அவர்கள் இப்போ கையாளுறார். முன்னே காலகட்டங்களையும் கூட அவர் அந்த நிலைப்பாட்டில் இருந்தார். இவர் தமிழ் தேசிய மக்கள் முன்னேற்ற தலைவர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்கள் கூறுகின்ற பொழுது கூட இவர் இதற்கான எதிர்நிலைப்பாட்டில் தான் இருக்கிறார். ஆனால் தமிழ் தேசிய கூட்டமைப்பாக இறங்குகின்ற பொழுது சிலர் இதற்கு ஆதரவு நிலைப்பாடு தெரிவித்தவர்கள் என்று சொல்லியிருந்தார். அந்த வகையில் இவர்கள் குறிப்பிட்ட சிலரை கொண்ட குழுவை நியமிச்சிருக்கிறார்கள். இந்த புதிய அரசியலமைப்பில் எந்த வகையான திட்டத்தை நாங்கள் உள்ளடக்கணும் என்பது தொடர்பாக அதில் இவர்கள் இந்த ஏக்கராட்சி என்ற திட்டத்தில் தான் நாங்கள் இப்பயுமே முனைப்போட நிற்கிறோம். ஆனால் இது தொடர்பான கலந்துரையாடல்கள் மேற்கொள்ளப்படும் என்று அவர் சொல்லியிருக்கிறார். ஆனால் ஸ்ரீதரன் அவர்கள் இப்போ அண்மையில் நடந்த கலந்துரையாடலில் அதாவது இன்றைய தினம் கூட ஐரோப்பிய ஒன்றியத்தில் நடந்த ஒரு கலந்துரையாடலில் கூட அவர் எந்த விடயத்தை முன்வைக்கிறார் என்று பார்த்தீங்கன்னா இந்த சமஷ்டி அடிப்படையிலான தீர்வு திட்டத்தை தான். அதாவது எங்களுக்கு ஒரு அதிகார பகிர்வு தேவை, அர்த்தமுள்ள ஒரு அதிகார பகிர்வு தேவை. அந்த வகையில் 13ஆவது திருத்தத்தை கூட புறம் தள்ளிவிட்டு நாங்கள் சமஷ்டி அடிப்படையிலான தீர்வு திட்டத்திலாம் பயணிக்கணும் என்று அவர்கள்ட்ட இவர் கோரிக்கையை முன்வைக்கிறார். இது தொடர்பாக ஆளும் கட்சிகிட்ட அழுத்தமாக சொல்லணும் என்றும் அவர் கூறுகிறார். ஆக இப்படியாக இந்த ஸ்ரீதரனுடைய நிலைப்பாடு இப்படி இருக்கேக்க அதே கட்சியை சேர்ந்த சுமந்திரனுடைய நிலைப்பாடு ஏக்கராட்சியம் என்ற நிலைப்பாடுலாம் இருக்கு. ஆக இவர்கள் அந்த குறிப்பிட்ட குழுவை அமைச்ச குழுவில் ஸ்ரீதரனும் இருக்கிறார். அப்போ ஸ்ரீதரனுடைய நிலைப்பாடுகள் அங்கே சொல்லப்படுமா, அல்லது இந்த ஏக்கராட்சியத்தின் பால் தான் அவர்களும் செல்வார்களா, அந்த குழுவினரும் செல்வார்களா என்ற கேள்வி ஒன்று எழுந்திருக்கின்றது. ஆக இப்படியாக இந்த நிலைப்பாடு இருக்கிற அந்த நேரத்தில் அடுத்ததாக உள்ளூராட்சி தொடர்பாக பேசப்பட்டு அதில் ஏற்கனவே உங்களுக்கு தெரியும், இந்த அரசாங்கத்தாலேயே சொல்லப்பட்ட ஒரு விடயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த முன்னைய வேட்பாளர்கள் அதாவது முன்னைய வேட்புமனு தாக்கல் செஞ்சவர்களை தொடர முடியாது. ஏண்டா இப்போ சிலர் அங்கே இல்லை, உயிரோடு இல்லை. அது மட்டும் இல்லாமல் சிலர் வெளிநாட்டுக்கு போயிட்டோம், சிலர் வேறு திசையில் போயிட்டோம். ஆக இந்த நிலைப்பாட்டில் நாங்கள் எடுக்க முடியாது, புதிய வேட்புமனுக்களை தான் தாக்கல் செய்யணும் என்று அரசாங்கம் சொல்லியிருக்கிறது. அந்த நிலைப்பாட்டுக்கு ஒத்திசைவாகவே தமிழரசு கட்சியும் செயற்படும் என்று சொல்லியிருக்கின்றார்கள். அந்த வகையில்
இப்போ உயிரிழந்தவர்கள் அது மட்டும் இல்லாமல் வெளிநாடு சென்றவர்கள் அவர்களை விடுத்து இப்போ இருக்கிற ஆக்களில் இந்த வேட்புமனு தாக்கல் செய்வது காரணமாகவே தங்களுடைய உத்தியோகங்கள் சம்பந்தமாக அல்லது உத்தியோகங்களை இழந்தவர்களுக்கு முன்னுரிமை கொடுப்போம், இந்த உத்தியோகங்களை இழந்தவர்களுக்கு நாங்கள் முன்னுரிமை கொடுப்போம் இந்த வேட்புமனு தாக்கல் செய்வதாக உள்ளூராட்சி தேர்தலில் நின்றதன் காரணமாகவே இந்த அவர்களுடைய உத்தியோகங்களுக்கு பாதிப்பு ஏற்படுத்தப்பட்டவர்களுக்கு வந்து நாங்கள் முன்னுரிமை கொடுப்போம். அதற்கு பிறகான சூழ்நிலையில் எஞ்சி இருக்கிற இந்த வேட்புமனுக்கள் வந்து இளைஞர்களுக்கு வழங்கப்படும், அதில் முதியவர்கள் யாரும் வரமாட்டார்கள், துடிப்பான இளைஞர்களுக்கு வாய்ப்பு வழங்கப்படும் என்று சொல்லியிருக்கின்றார்கள். ஆக இப்படியாக பல திட்டங்கள் இந்த மத்திய செயற்குழு கூட்டத்தில் இன்று எடுக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்ததாக இன்னொரு முக்கியமான விடயத்தையும் பார்க்க வேண்டும் பார்த்தீங்கன்னா இந்த மன்னார் துப்பாக்கி பிரயோகம் சம்பந்தமாக. இந்த மன்னார் துப்பாக்கி பிரயோகம் சம்பந்தமாக போலீஸார் தெரியும் உங்களுக்கு, இன்றைய தினம் நாங்கள் முன்னே காணொலியில் சொல்லியிருப்போம், அந்த குறிப்பிட்ட ஒரு புகைப்படத்தை வரைஞ்சு அந்த குறிப்பிட்ட நபர்களை எங்கு பார்த்தாலும் அவர்கள் ஒரு நம்பரை தந்து அந்த நம்பருக்கு தொடர்பு கொண்டு சொல்லணும், இல்லது அருகில் இருக்கிற போலீஸ் நிலையத்தில் நீங்கள் முறைப்பாடு செஞ்சாலும் பரவாயில்லை என்று அவர்கள் சொல்லியிருந்தார்கள். ஆக அந்த நிலைப்பாடு தான் இருந்தது. அதில் இப்போ ஒரு சின்ன மாற்றம் ஒன்று வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ சமூக வலைத்தளங்கள்லையும் பரவலாக பேசப்படுகிற செய்தி என்னென்னா, ஏற்கனவே நேற்றைய தினம் இதில் இராணுவத்தில் இருந்த ஒருவர் பிடிபட்டிருக்கின்றார், கைது செய்யப்பட்டிருக்கின்றார். ஆனால் போலீஸார் எந்த ஒரு தகவல்களையும் ஊடகத்தின் வாயிலாக வழங்கவில்லை. சரி, அது வந்து ஒரு பாதுகாப்பு கருதி, அதாவது வந்து அவர் வெளியில் போகக்கூடாது, ஏதோ ஒரு காரணத்துக்காக அவர்கிட்ட பெயர் வழங்கப்படாமல் இருந்தால், அல்லது அப்படி ஒருவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார் என்ற விடயம் தெரியப்படுத்தப்படாமல் இருந்தால், ஏன் இன்றைய தினம் இந்த புகைப்படங்களை கீறி இதில் இருக்கிறார்கள் உடனடியாக மக்கள் பார்த்தால் உடனடியாக தொடர்பு கொள்ளணும் என்று புகைப்படங்கள் வாயிலாக மக்கள் மீது கோரிக்கை வைக்கப்பட்டமைக்கான காரணம் என்ன? ஆக விசாரணை தொடர்பாக எங்களுக்கு சந்தேகம் பெறுகின்றது என்று சமூக வலைத்தளங்களில் பலரும் தங்களுடைய கருத்துக்களை தெரிவித்த வண்ணமே இருக்கின்றார்கள். இப்படி இருந்தால், அதாவது வந்து ஒரு கைது நடந்திருந்தால் இதை போலீஸார் முதலே ஊடகங்கள் வாயிலாக தெரியப்படுத்தியிருக்கணும், ஆனால் அவர்கள் தெரியப்படுத்தலை. சரி, அதை பாதுகாப்பு கருதி என்று வச்சா ஏன் அவர்கள் இன்று இந்த வரைபடங்களை மக்கள் முன் கொடுக்கணும் என்கின்ற ஒரு கேள்வியும் எழுந்திருக்கு. ஆகவே இதுவே சந்தேகத்தை ஏற்படுத்த என்றும் அவர்கள் சொல்லியிருக்கின்றார்கள். மன்னார் பிரச்சனை இப்படி போய்கொண்டிருக்கிற அந்த கட்சத்தில் நாங்கள் இப்போ தென்னிலங்கை அரசியல் பரப்பு எப்படி இருக்குன்னு பார்த்தோம்னா, ரணில் விக்ரமசிங்கே தொடர்பாகவே இந்த தென்னிலங்கை பரப்பு இப்போ அண்மை காலமாக இயங்கிக்கொண்டிருக்கு. அதாவது என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரணில் விக்ரமசிங்கே, அதாவது ஐக்கிய தேசிய கட்சி, இங்கால சயித் பிரேமதாசவை தலைமைத்துவமாக கொண்டு இயங்குகின்ற ஐக்கிய மக்கள் சக்தி, இந்த இரு கட்சிகளும் இணைவதற்கான ஒரு சாத்தியப்பாடு இருக்கின்றது. அதாவது வந்து அவர்களுடைய மத்திய செயற்குழு கூட்டத்தில் இந்த இரு கட்சிகளும் இணைவது தொடர்பாக நங்கி போயிட்டுருக்கிறார்கள். ஆக ரணில் விக்ரமசிங்கே இப்போ பாராளுமன்றத்துக்குள்ளே வருவதற்கான சாத்தியக்கூறுகளும் வந்துட்டு, ஏனென்று பார்த்தீங்கன்னா உண்மையிலேயே இந்த கட்சிகள் இணைகின்ற பொழுது இந்த கட்சிகள், அதாவது வந்து சயித் பிரேமதாசவுக்கு ஏற்கனவே இந்த 35 ஆசனங்கள் இருக்குது. ஆக இந்த ஆசனங்கள் தொடர்பாக அப்படியே இங்கே ரணில் விக்ரமசிங்கவுக்கு போகக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குது. ஆக யார் இப்போ இருக்கிற பாராளுமன்ற உறுப்பினர்கள் யார் சார்பாக நிலைப்பாடு எடுக்க போகின்றனர் என்ற கேள்வி மனதிருக்கு. ஆனால் அதில் வந்து பெரும்பாலும் ரணில் விக்ரமசிங்கனுடைய ஆதரவு நிலைப்பாடுகள் அதிகமாக இருக்குது. இப்போ ரணில் விக்ரமசிங்கே அடுத்ததாக எப்படி உள்ள வர போகிறார்? ரவி கருணாநாயக்கவுடைய அந்த தேசிய பட்டியல் ஆசனம் அவர் ராஜினாமா செய்கின்ற பொழுது அதற்கு அந்த இடத்துக்கு ரணில் விக்ரமசிங்கே அவர்கள் வரப்போன்றார்களா? ரணில் விக்ரமசிங்கே அவர்கள் நாடாளுமன்ற உறுப்பினராக வந்தால் ரணில் விக்ரமசிங்கே சார்பில் ரணில் விக்ரமசிங்கவே தலைமைத்துவமாக கொண்டுதான் நீங்கள் ஐக்கிய தேசிய கட்சி இயங்குமா, அல்லது இந்த சேர்ந்த இரு கட்சிகளுடைய கூட்டணியும் ரணில் விக்ரமசிங்கவை தலைமையாக கொண்டுதான் இயங்குமா என்கின்ற ஒரு கேள்வியும் வந்திருக்கின்றது. ஏன்டா இப்போ ரணில் விக்ரமசிங்கே கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிற அதே நேரத்தில் ரணில் விக்ரமசிங்கனுடைய ஆதரவு நிலைப்பாடும் இங்கே அதிகமாக இருக்குது பாராளுமன்றத்தில். ஆக இப்படி ஒரு விடயப்பரப்பொன்று எழுந்த வண்ணமே இருக்கின்றது இந்த ரணில் விக்ரமசிங்கே உள்ள வருவது தொடர்பாக. அது மட்டும் இல்லாமல் இந்த ஐக்கிய மக்கள் சக்தியும் ஐக்கிய தேசிய கட்சியும் முனைவது தொடர்பான நிலைப்பாடும் இப்போ ஒரு பெரிய பேசுபொருளாகவே இருக்கின்றது. அடுத்ததாக இந்த ரணில் விக்ரம சார்பாக இன்னொரு விடயம் ஒன்று வழியாக இருக்கின்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாற்று நாடாளுமன்றம். புதிதாக இந்த மாற்று நாடாளுமன்றம் ஒன்று ரணில் விக்ரமசிங்கே அவர்களுடைய தலைமையில் உருவாக்கப்பட இருக்கின்றது என்கின்ற ஒரு கேள்வியும் எழுந்திருக்கின்றது. அந்த தொடர்ச்சியாக சில விடயங்கள் அதில் இடம்பெற்றிருக்க என்று பார்த்தீங்கன்னா, முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் தலைமையில் மாற்று நாடாளுமன்றத்தை நிறுவுவதற்கான முன்மொழிவு தொடர்பான கலந்துரையாடல்கள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக ஐக்கிய தேசிய கட்சி வட்டாரங்கள் தெரிவித்துள்ளதாக கொழும்பு ஊடகம் ஒன்று தகவல் வெளியிட்டிருக்கு. இதன்படி முன்னர் நாடாளுமன்றத்தை பிரதிநிதித்துவப்படுத்திய ஆனால் தற்போது நாடாளுமன்றத்தை பிரதிநிதித்துவப்படுத்தாத பல்வேறு கட்சிகளைச் சேர்ந்த அரசியல்வாதிகள் இந்த மாற்று நாடாளுமன்றத்துக்கு அழைக்கப்படுவார்கள்.
சுமார் 450 முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் அமைச்சர்கள் இத்தகைய அழைப்பிதழ்களை பெற தகுதியுடையவர்கள். ஆனால் அவர்களில் 225 பேர் மட்டுமே மாற்று நாடாளுமன்றத்துக்கு தேர்ந்தெடுக்கப்படுவார்கள். கிட்டத்தட்ட இந்த நாடாளுமன்றத்தை போல தான் இந்த மாற்று நாடாளுமன்றம் செயற்படும் என்ற பொருளில் இது வந்திருக்கு. அதிலேயும் மாற்று நாடாளுமன்றமும் மாதத்தின் 8வது நாளில் கூடும் அரசாங்கத்தில் உள்ள அமைச்சகங்களின் எண்ணிக்கைக்கு சமனான அமைச்சர்களை கொண்ட நிழல் அமைச்சரவையும் மாற்று நாடாளுமன்றத்தின் மூத்த உறுப்பினர்களிடமிருந்து நியமிக்கப்படும். அவர்கள் சம்பந்தப்பட்ட அமைச்சகங்கள் தொடர்பாக நடவடிக்கை எடுக்க வேண்டும். மாற்று நாடாளுமன்றத்தில் சபாநாயகர், அவைத்தலைவர் மற்றும் எதிர்க்கட்சித் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்ட சில மூத்த எம்பிக்களை நியமிப்பதே இதன் நோக்கமாகும். இது தவிர தற்போது நாடாளுமன்றத்தில் செயற்பட்டு வரும் பொது நிறுவனங்கள் குழு, கோப் குழுக்கள் மற்றும் கணக்குகள் குழு, கோபா குழுக்கள் உள்ளிட்ட பல குழுக்களும் நிறுவப்படும் என அறியப்படுகின்றது. இந்த மாற்று நாடாளுமன்றத்திற்கு முன்னாள் ஜனாதிபதிகளும் சிறப்பு விருந்தினர்களாக அழைக்கப்படுவார்கள் என்றும் உலகெங்கிலும் உள்ள பல்வேறு நாடுகளைச் சேர்ந்த மூத்த அரச தலைவர்களும் இலங்கையின் மாற்று நாடாளுமன்றத்தில் உரையாற்ற வாய்ப்பு வழங்கப்படும் என்றும் மேலும் தெரிய வருகின்றது என்றவாறாக இந்த மாற்று நாடாளுமன்றத்தை பற்றிய விடயங்கள் இப்போ சமூக வலைத்தளங்களையும் அரசியலையும் ஒரு பெரிய பேசுபொருளாகவே மாறியிருக்கின்றது. அப்போ இந்த மாற்று நாடாளுமன்றம் எதற்காக உருவாக்கப்படுகின்றது, இதனால் இப்போ இருக்கிற நாடாளுமன்றத்துக்கு ஒரு அழுத்தம் கொடுக்கப்படுமா என்கின்ற ஒரு விடயங்கள் தொடர்பாக இன்னும் தெரியலை. இந்த நாடாளுமன்றம் கூடுகின்ற பொழுதுதான் இது தொடர்பான விடயங்களும் தெரிய வேண்டும். அடுத்ததாக இன்னொரு முக்கியமான விடயத்தை நாங்கள் பார்க்கணும்னு பார்த்தீங்கன்னா, இந்த இப்போ இருக்கிற அரசாங்கத்தில், அதாவது இப்போ இருக்கிற ஆளும் கட்சி மேலே பல குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டு கொண்டே இருக்குது. அதிலேயும் பிரதானமாக குற்றச்சாட்டை வைக்கின்ற ஒரு கட்சியாக பொதுஜன பெரமுன காணப்படுகின்றது. அதில் அவர்கள் சொல்கின்ற பொழுது இந்த ஊழல் குற்றச்சாட்டுக்களை அவர்கள் நிரூபிப்பதாக கூறினார்கள். ஆனால் இன்னும் நிரூபிக்கல. அது மட்டும் இல்லாமல் எங்களை அரசியல் பழிவாங்கல்கள் செய்கின்றார்கள் என்ற பல குற்றச்சாட்டுகளை முன்வைச்சு வைத்த அதே நேரத்தில் இப்போ பொருளாதார ரீதியாகவும் ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறோம். ஏற்கனவே நாங்கள் சொல்லியிருக்கோம், இந்த சீனாவின் $3.7 பில்லியன் நிதி உதவி, அதாவது முதலீட்டு திட்டம் இப்போ கொண்டு வரப்போகின்றது இலங்கையில். அதாவது சினோபேக் என்கின்ற இந்த எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையம் இங்கே உருவாக்கப்பட போகின்றது அம்பாந்தோட்டில் என்ற விடயங்களையும் நாங்கள் சொல்லியிருந்தோம். ஆனால் இது மஹிந்த ராஜபக்சவனுடைய காலத்திலேயே உருவாக்கப்பட்டு விட்டது. இந்த முதலீட்டை தருவதற்காக சீன முதலீட்டாளர்கள் காத்திருந்தார்கள். ஆனால் இதற்கு அன்றைய காலத்தில் எதிர்ப்பு தெரிவித்தது ஜேவிபியாகத்தான் இருந்தது. பல தடவைகள் இது தொடர்பான திட்டங்கள் கொண்டு வரப்படுகின்ற போதெல்லாம் ஜேவிபி இதற்கு எதிர்த்து தெரிவித்து கொண்டே இருந்தது. ஆனால் இப்போ இதற்கு ஆதரவு நிலைப்பாட்டை காட்டியிருக்கின்றது. இருந்தாலும் எங்களுக்கு இந்த $3.7 பில்லியன் சீனாவால் முதலீடாக வழங்கப்படுவது மகிழ்ச்சியை தான் அளிக்கின்றது. ஏன்டா இதால் நாடு தான் முன்னேறப்போன்றது என்கிற பொருட்பட நாமல் ராஜபக்ச அவர்கள் கூறியிருக்கின்றார். ஆகவே இப்போ தொடர்ந்து இந்த அரசியல் விமர்சனங்களையும் ஆளுங்கட்சி மேலே பல விமர்சனங்களையும் குற்றச்சாட்டுகளையும் முன்வைக்கிற ஒரு கட்சியாகவும் பாராளுமன்ற உறுப்பினராகவும் இருக்கிறது பொதுஜன பெரமுனவும் நாமல் ராஜபக்சவும் தான். ஆக இப்படியான நிலைப்பாடில் இப்போ ஆளுங்கட்சி மேலே குற்றச்சாட்டுகளும் முன்வைக்கப்படுகின்றது. இப்படியாக பல விடயங்கள் தென்னிலங்கை பரப்பிலையும் வடக்கு கிழக்கு பரப்பிலையும் வெளியான வண்ணமே இருந்து அந்த செய்திகளை தொடர்ந்தும் அறிந்து கொள்வதற்காக ஜெஃப்னா அப்படின்ற இணைஞ்சிருங்க. நன்றி, வணக்கம்.